நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். திருப்பரங்குன்றம் திருமணம் மண்டபம் பற்றி ஒரு சிறிய ஏவி. 2012ஆம் ஆண்டு அமரர் மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதியரசர் திரு AR லட்சுமண் ஐயா அவர்கள் திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டது. மதுரை நகரத்தார் சங்க தலைவர் திரு அக்ரி சோனா தலைமையில் கட்டிடக்குழு தலைவராக பாகனேரி கண்ணப்ப ஐயா, அமரர் ஞான சம்பந்தம், PL முத்தையா அண்ணன், தேவகோட்டை சோமசுந்தரம் அவர்கள், VD கண்ணன் போன்றோர் குழுவாக இணைந்து இக்கட்டிடம் கட்டப்பெற்றது. புதுப்பட்டி சுப்பையா செட்டியார் குடும்பத்தை சேர்ந்த திரு அண்ணாமலையும் திரு நாகப்பன் இருவரும் கொடுத்த சுமார் 40 லட்சத்தில் முதலில் கட்டிடம் எழும்பப்பட்டது. மதுரையில் மற்றும் சுமார் 2566 நகரத்தார்கள் வாழ்நாள் உறுப்பினர்களாக உள்ளனர். மதுரையில் உள்ள அத்துணை நகரத்தார் பெருமக்களும் தங்களால் முடிந்த நன்கொடையை இம்மண்டபத்திற்கு கொடுத்து உதவியிருக்கிறார்கள். இதனுடைய வருமானம் மதுரை நகர விடுதிற்கு பெரும் உதவியாக இருக்கிறது. ஆன்மீகம் போன்ற பல்வேறு நிகழ்வுகளுக்கும் நகரத்தாரின் குடும்ப விழாக்களுக்கும் திருநகர் நகரத்தார் சங்கம் விழா நடத்துவதற்கும் பேருதவியாக இருக்கிறது. மேலும் இம்மண்டபம் குளிரூட்டப்பட்டதால் இனி வரும் காலத்தில் அதிக வருமானம் கிடைக்கும். அடுத்ததாக குளிரூட்டப்பட்ட அரங்கிற்கு நன்கொடை அளித்தவர்கள் பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவர் சக்தி கண்ணாத்தாள் கார்ப்பரேஷன் SNS ஸ்டீல்ஸ் என்று திருச்சியில் 60 ஆண்டு காலமாக வெற்றிகரமாக தொழில் நடத்துபவர். மேலும் இவர் சொந்த ஊரான நாற்றசங்கோட்டையில் கண்ணாத்தாள் கோவிலுக்கு தங்க ரதம் செய்து கொடுத்தவர். தேரில் உபயதாரர் என்று தன் பெயரில் பொறிக்கப்படாத பெரும் தகையாளர். மேலும் எந்த பதவிக்கும் ஆசைப்படாதவர். நாற்றசங்கோட்டையில் SNS பாதுகாப்பு பெட்டகம் அமைத்து கொடுத்தவர். திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாளுக்கு தங்க கோபுரத்திற்கு கொடை கொடுத்த கொடையாளர். தன் பாட்டையார் ராமநாத செட்டியார் கட்டின பள்ளிக்கூடம் 100 ஆண்டு கொண்டாட இருக்கிறது. அப்படிப்பட்ட பெருமைமிகு பள்ளிக்கூடத்து செட்டியார் வீட்டில் பிறந்த பெரும் மகனார் திரு SN சுப்பிரமணியன் செட்டியார். நல்ல கைத்தட்டல்களை கொடுக்கலாம். மிக எளிமையான மனிதர். திரு சோம ராமநாதன் செட்டியார். இவர் பனையப்பட்டியைச் சேர்ந்தவர்கள். 20 வருட காலமாக கிரேட் எலக்ட்ரிக்கல்ஸ் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறார்கள். காசி நகரத்தார் சங்கத்தில் இணை செயலராக பணியாற்றியுள்ளார்கள். சாமி கிட்ட வாங்க அருள் கிடைக்கும்ன்ற மாதிரி நம்ம கிரேட் எலக்ட்ரிக்கல்ஸில் எல்லா பொருளும், இந்த ஏசிக்கு தேவையான அத்தனை பொருள்களும், இல்லைன்னா ஒவ்வொரு கடையாக அலையணும், அவ்வளவு அழகாக பேக் பண்ணி கொண்டு வந்து இங்கே சாதனைகளை பொருத்தின கிரேட் நிறுவனத்திற்கு மீண்டும் நல்ல கைத்தட்டுகளை கொடுக்கலாம். இவர் அரசு வழக்கறிஞர் VR சண்முகநாதன். அவர் பணி காரணமாக வர இயலவில்லை. அவரை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். அவர் தற்போது மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சிறப்பு வழக்கறிஞர். மீனாட்சி அருளால் கூடிய விரைவில் உயர்நீதிமன்ற நீதியரசர் ஆவதற்கு வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது. இவர் நீதியரசர் சொக்கலங்கம் ஐயாவுக்கு நெருங்கின சொந்தம். மிக எளிமையான மனிதர். பழனி ஆண்டவர் குன்றக்குடி சண்முகநாதன் மீது அளவற்ற பற்று உடையவர். நகரத்தார் நலன் காக்கும் அட்வொகேட் திரு VR சண்முகநாதன் அவர்கள் தடையில்லா மின்சாரத்திற்கு புதிய ஜெனரேட்டர் வழங்கியுள்ளார். திரு KR சோலையப்பன் செட்டியார் அவர்கள் பாகனேரியைச் சேர்ந்தவர்கள். கோவையில் 1965 முதல் வெள்ளம் மொத்த வணிகம் செய்து வந்துள்ளார்கள். வெள்ள வியாபாரிகள் சங்கத்தின் உதவித் தலைவராகவும் பல ஆண்டுகள் இருந்துள்ளார்கள். கோவையில் உள்ள ஃபைனான்ஸ் அசோசியேஷனில் செயலாளராகவும் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார்கள்.
கோவையில் உள்ள நவபாஷாணத்தால் ஆன சித்தலிங்கேஸ்வரர் கோவிலின் 2 கும்பாபிஷேகத்தையும் தலைமை பொறுப்பேற்று நடத்தியுள்ளார்கள். நன்றி அண்ணன். அடுத்து ஜெனரேட்டருக்காக இவர் மீனாட்சி சுந்தரம், மதுரை நடராஜ் நகரில் 30 வருடமாக சீனிவாசா ஏஜென்சி சா என்டர்பிரைசஸ் கெமிக்கல் வைத்து சிறப்பாக தொழில் செய்பவர். தன் சொந்த ஊரான கண்டமாணிக்கம் மாணிக்கநாச்சியம்மன் கோவில் திருப்பணிக்கு முன்னாள் பொருளாளர் மற்றும் அங்குள்ள சிவன் கோயில் அறப்பணிக்கு அரங்காவலர். இவரது மனைவி உமாராணி டிவிஎஸ் போன்ற பெரிய நிறுவனங்களுக்கு மனிதவள மேம்பாட்டின் சிறந்த ஆலோசகராக இருப்பவர். திரு டாக்டர் ஆர் அண்ணாமலை MBBS MS ஆத்தோ UK ட்ரஸ்டி கற்பக விநாயகர் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் புதுக்கோட்டை. இவர் விராச்சிலையைச் சேர்ந்தவர்கள். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியின் மகன். இவர்களால் இன்று வர இயலவில்லை. இப்பொழுது முக்கிய நிகழ்வு மதுரை திருப்பரங்குன்றம் திருமண மண்டபம் குளிரூட்டப்பட்ட அரங்கம் மற்றும் புதிய ஜெனரேட்டர் திறப்பு விழா. நீதியரசர் திரு சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் திரு கரங்களால் அன்புடன் அழைக்கிறோம் அவரை விழாவிற்கு. நன்கொடையாளர்கள் திரு ஆர் அண்ணாமலை, அவர் வர இயலவில்லை. திரு SN சுப்பிரமணியன், திரு சோம ராமநாதன் அவர்கள். தடையில்லா மின்சாரத்திற்கு VR சண்முகநாதன் செட்டியார், திரு KR சோலையப்பன் செட்டியார், திரு N மீனாட்சி சுந்தரம் கண்டமாணிக்கம். ஜெனரேட்டரை இயக்கி வைப்பவர்கள். நான் இன்று வாழ்வதற்கு என் தந்தைக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் நன்றாக வாழ்வதற்கு என் ஆசிரியருக்கே கடமைப்பட்டுள்ளேன் என்ற மாவீரன் அலெக்சாண்டர் வரிகளுக்கு ஏற்ப தன் ஆசிரிய பணியை செவ்வனே புரிந்து தற்பொழுது மதுரை நகரத்தார் சங்கத்தின் செயலாளராக தன் பணியை சீரோடும் சிறப்போடும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர் கடின உழைப்பாளி. வரவேற்புரை வழங்க நாற்றசன்கோட்டை திரு S சோமசுந்தரம் அவர்களை நானும் ஒரு ஆசிரியர் என்ற மகிழ்வில் அன்போடு அழைக்கின்றேன். ஆசிரியரே வருக, வரவேற்புரை தருக. நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் நிர்வாகத்தின் நிறைவான விழா இதுவாகும். திருப்பரங்குன்றம் திருமண மண்டபத்தை AC ஹாலாக மாற்ற நீண்ட நாட்களாக எண்ணி இருந்தோம். இன்று அது நிறைவேறி உள்ளது. மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. இன்றைய கூட்டத்திற்கு தலைமை உரை ஆற்ற தலைவர் திரு RM வைரவன் அவர்கள் வந்துள்ளார்கள். 2 ஆண்டு காலம் மதுரை நகரத்தார் சங்கத்தில் அனைவரும் பாராட்டும் வண்ணம் மிகச்சிறந்த சேவைகளை செய்துள்ளார். அவர்களை வரவேற்பதில் மகிழ்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்ற நீதியரசர் டத்தோ ராஜகோபுரம் திரு M சொக்கலிங்கம் செட்டியார் அவர்கள் வந்துள்ளார்கள். கைராசிக்கு சொந்தக்காரர். நாங்கள் பதவியேற்ற நாள் முதல் எங்களின் அழைப்பை ஏற்று பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுள்ளார்கள். ஆன்மீக நிகழ்வுகளிலும் நமது நகர்த்தார் சமூக நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு நல்ல கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கியுள்ளார்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வாழ்த்துரை வழங்குவதற்கு சேலம் அரசு மருத்துவக் கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் J தேவி மீனாள் அவர்கள் வருவதாக இருந்தார்கள். கடைசி நேரத்தில் சில அந்த மினிஸ்டரோட ப்ரோக்ராம்னால் அவர்களால் வர இயலவில்லை. இந்தியாவில் முதல் டீன் ஆக தேர்வு செய்யப்பட்டு தங்கப்பதக்கம் பெற்றுள்ளார்கள். அதற்கு நாம் அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய தந்தையார் ஜெகநாதன் அண்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். ராமராம் ஜெகநாதன் அண்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். சென்னை வைரவன் கோயில் நகர்த்தார் சங்க தலைவர் திரு EMC பழனியப்ப செட்டியார் அவர்களை வரவேற்கின்றேன். புதுக்கோட்டை கற்பக விநாயகர் எஜுகேஷன் ட்ரஸ்டின் ட்ரஸ்டி டாக்டர் ஆர் அண்ணாமலை செட்டியார் அவர்கள் வந்துள்ளார்கள். மிகுந்த பண்பாளர். நகர விடுதியில் 2வது மாடி அறைகள் திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு வந்திருந்து லிஃப்ட் ஆபரேஷனை துவக்கி வைத்தார்கள். அவர்களை வரவேற்று மகிழ்ந்தேன். சில காரணங்களால் வரவில்லை. நாற்றசன்கோட்டை திரு SN சுப்பிரமணியன் செட்டியார் அவர்கள் வந்துள்ளார்கள். எங்கள் ஊர் கண்ணுடைய நாயம்மன் கோயிலுக்கு தனது செலவில் தங்கரதம் செய்து நன்கொடை வழங்கியுள்ளார்கள். தினமும் பல ஊர்களில் இருந்து வந்து உபயதாரர்கள் புறப்பாடு நடைபெற்று வருகிறது. எந்த நாள் நம்ம கண்ணுடைய நாமையில் போனாலும் அன்றைய தினம் அந்த தங்கரத நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அந்த அளவிற்கு அனைவரும் அந்த உபயம் செய்து தங்கரதத்தை இழுக்கிறார்கள்.
ஆலயங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்கொடை நல்கி வரும் பெரும் கொடையாளர், மிகவும் அமைதியானவர். இந்த திருமண மண்டபத்தில் ஏசிகால் அமைவதற்கு பெருமளவு தொகையை முதலில் நன்கொடையாக வழங்கிய அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். புதுக்கோட்டை கிரேட் எலக்ட்ரிக்கல்ஸ் திரு சோம ராமநாதன் அவர்கள் வந்துள்ளார்கள். 2வது மாடியில் அறைகள் கட்ட ஆரம்பமானதிலிருந்து ஏசி மற்றும் எலக்ட்ரிக்கல் ஜாமான், அதுபோல் திருப்பரங்குன்றத்தில் அமைந்துள்ள ஹாலிற்கான ஏசி உள்ளிட்ட பொருள்கள் அனைத்தையும் மிக குறைந்த விலையில் நமக்கு சப்ளை செய்ததுடன் நன்கொடைகளும் அளித்துள்ளார்கள். மிகுந்த அளவில் எங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் வழங்கியுள்ளார்கள். அவர்களின் உதவிக்கு நன்றி தெரிவித்து அவர்களை வரவேற்று மகிழ்கின்றேன். காரைக்குடி அட்வொகேட் திரு VR சண்முகநாதன் செட்டியார் அவர்கள் வர இருந்தார்கள். சில காரணங்களால் அவர்கள் வர இயலவில்லை. எங்களுக்கு மிக பெரிய நன்கொடைகள் வழங்கியுள்ளார்கள். அது தவிர ஆலயங்களில் அனுமதி பெற்றுத் தருதல், தெப்பக்குளம் காவல் நிலைய வழக்கு என பல்வேறு வழிகளில் நமது நகரத்தார் சங்கத்திற்கு உதவி செய்துள்ளார்கள். அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்து வரவேற்று மகிழ்ச்சி அடைகின்றேன். பாகனேரி திரு KR சோலையப்ப செட்டியார் அவர்களை வரவேற்கின்றேன். அவங்க சன் போன முறை ஊக்க ஊதியம் மாணவர்களுக்கு கொடுக்கும்போது இன்றைய உள்ள அந்த ஏஐ அதை பற்றி ரொம்ப சிறப்பான ஒரு சொற்பொழிவு நடத்தினார்கள். அதை ரொம்ப பேர் அந்த யூடியூப்பில் போட்டு பார்த்தாங்க. அந்த அளவிற்கு அவங்க ஜெர்மனியில் ரோபோட் கம்பெனி வச்சுருக்கிறாங்க. அவருடைய தகப்பனார் திரு KR சோலையப்ப செட்டியார் அவர்களை வரவேற்கின்றேன். கன்றமாணிக்கம் திரு N மீனாட்சி சுந்தரம் அவர்களை வரவேற்கின்றேன். எங்களின் வேண்டுகோளை ஏற்று பிற ஊர்களின் நகரத்தார் சங்க தலைவர்கள் வந்துள்ளார்கள். அவர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். அவர்களையெல்லாம் நாம் கௌரவம் செய்ய இருக்கின்றோம். கோவை நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் திரு CA சுந்தரேசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். திருச்சி நகரத்தார் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் திரு PR முத்துக்குமார், தஞ்சாவூர் நகரத்தாரத்தினுடைய செயலாளர் திரு PLM மீனாட்சி சுந்தரம், கடலூர் நகரத்தார் சங்க தலைவர் திரு KRTT நாகப்பன் அவர்கள், மதுரை பழமுதிர்ச்சோலை பாதயாத்திரை சங்க தலைவர் திரு SNV சீனிவாசன் அவர்கள், சேலம் நகரத்தார் சங்க தலைவர் திரு PL மோகன் என்ற பழனியப்பன் அவர்கள், திண்டுக்கல் நகரத்தார் சங்க தலைவர் திரு S அருணாசலம் அவர்கள், புதுக்கோட்டை நகரத்தார் சங்க செயலாளர் திரு T செந்தில் வடிவேலன் அவர்கள், திருச்சி KK நகரத்தார் சங்க தலைவர் திரு N நாச்சியப்பன் அவர்கள், ஆவணிப்பட்டி திரு ஆவண்ண சோனா ஆண்டியப்பன் அவர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். நாதசுர கலைஞர் திரு K பிள்ளப்பன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் சமீபத்திலே அவார்டு வாங்கியிருக்கின்றார்கள். அவர்களில் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள மதுரை நகரத்தார் சங்கத்தின் மேனாள் தலைவர்கள், நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் நகரத்தார் பெருமக்கள், ஆட்சிமார்கள், மாணவர்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்றைக்கி ஒரு 11 மாணவர்களுக்கு மீண்டும் நம்ம கல்வி உதவித்தொகை இன்றைய தினம் அளிக்க இருக்கின்றோம். மதுரை நகரத்தார் இளைஞர் சங்கம், மகளிர் சங்கம், திருநகர் நகரத்தார் சங்கம், பழமுதிர்ச்சோலை பாதயாத்திரை சங்கம் மற்றும் பிற சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவரையும் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்வுகள் சிறப்பாக அமைய உறுதுணையாக இருந்த மதுரை நகரத்தார் சங்க நிர்வாகிகளை வரவேற்கின்றேன். நிறைவாக நிகழ்ச்சிகளை சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கி வரும் திருமதி மலர்வழி பழனியப்பன், திருமதி அலமேலு சுப்பிரமணியன் மற்றும் பத்திரிகை ஆசிரியர்களை வரவேற்கின்றேன். இறைவணக்கம் பாடிய செல்வி பாமா ருக்மணியையும், நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி திரு முத்துராமன், திரு சிவசுப்பிரமணியன் அவர்களையும் வரவேற்கின்றேன். டைரக்ட் டெலிகாஸ்ட் போது இன்றைய தினம் நம்முடைய அவ்வளவு நிகழ்வுகளையும் சிறப்பான முறையிலே அவர்கள் நேரடியாக ஒளிபரப்பு கொண்டிருக்கிறார்கள். புகைப்படக் கலைஞர் ராஜமாணிக்கம் அவரையும் வரவேற்று இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவர் மதுரை இந்தியன் வங்கியில் கிளை மேலாளராக இருந்த பொழுது கிளையின் டெபாசிட்டை 100 கோடிக்கு உயர்த்தியவர். மண்டலத்திலே முதல் வங்கியாக திகழ வைத்தவர். மேலும் தொழிற்சங்க பெரும் தலைவர் இவர்.
மதுரை நகரத்தா சங்க 19வது தலைவர் இவர். தலைவராக ஆனதிலிருந்து இன்று வரை அத்துணை செயல்களும் ஆக்கப்பூர்வமான செயல்கள். இங்குள்ள சக்தி வாய்ந்த மரகத விநாயகர் கோவில் கும்பாபிஷேகத்தை சீரும் சிறப்புமாக நடத்தியவர். மதுரை நகர விடுதிக்கு சொந்தமான B3 காவல் நிலையம் நீண்ட நாட்களாக காலி செய்ய முயற்சி செய்தும் முடியவில்லை. இவரது தலைமையில் அட்வொகேட் திரு சண்முகநாதன் அவர்களுடைய துணையுடன் நீதிமன்றத்தில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு இன்று கிடைக்கப்பட்டுள்ளது. நல்ல கைத்தட்டல்களை கொடுக்கலாம். நம்ம அங்கேயும் ஒரு மண்டபம் கட்டுவோம். தோரணம் கட்டுவது போல அடுக்கடுக்காக 41 சிறப்பான செயல்கள், 41 விழாக்கள் அட்சதை பெறுவது போல மதுரை மீனாட்சி அருளும் திருப்பரங்குன்றம் முருகன் அருளும் ஒருங்கே பெற்றவர். இனி சிவனுடைய அருள் கிடைக்க காத்திருப்பவர். வைரவன் சேவை நாட்டுக்கு தேவை. தலை சரியாக இருந்தால்தான் உடம்பு ஆடாது. அதிலும் இவர் இன்டெலிஜென்ட் தலை, பெரும் தலைவர். தலைமை உரையாற்ற மதுரை நகரத்தா சங்க தலைவர் திரு RM வைரவன் அண்ணன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மதுரை திருப்பரங்குன்றம் திருமண மண்டபத்திலே குளிரூட்டப்பட்ட அரங்கமாக இன்று திறப்பு விழா கண்டிருக்கின்ற இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற நகரத்தார் பெருமக்கள், ஆட்சிமார்கள், குழந்தைகள், மாணவ செல்வங்கள், எங்களுடைய மேனாள் தலைவர்கள், நிர்வாகிகள், மதுரை மகளிர் சங்கத்தினுடைய தலைவர் உள்பட்ட நிர்வாகிகள், இளைஞர் சங்கத்தினர், பழமுதிர்ச்சோலையினுடைய சங்கத்தினுடைய உறுப்பினர்கள், நம்முடைய செய்திகளை எல்லாம் உடனுக்குடன் அனுப்பி கொண்டிருக்கின்ற பத்திரிகை ஆசிரியர்கள், உங்கள் அனைவரையுமே மதுரை நகரத்தார் சங்கம் வணங்கி வாழ்த்துகிறது. இந்த விழாவில் சிறப்புரையுடன் குளிரூட்டப்பட்ட இந்த திருமணம் ஹாலை தொடங்கி வைத்திருக்கின்ற மாண்புமிகு நீதியரசர் தத்தோ ராஜகோபுரம் ஐயா சொக்கலிங்கம் செட்டியார் அவர்களை மதுரை நகரத்தார் சங்கம் வணங்கி மகிழ்கிறது. நீதியரசர் அவர்கள் நம் நகரத்தாருக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். நாம் தான் அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்லுகின்ற நல்ல செய்திகளை உன்னிப்பாக நாம் கேட்டு நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்த்துறை இன்று வழங்க வருவதாக இருந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய முதல்வர், ஆத்தங்குடியைச் சேர்ந்தவர், சேலத்திலே இருக்கின்ற நம்முடைய சகோதரி தேவி மீனால் அவர்கள் இன்று காலையிலே அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் அவர்கள், வணக்கத்திற்குரிய சுப்பிரமணியன் சார் வந்ததினால் அவர்கள் வர இயலவில்லை என்று அவர்கள் ஒரு காணொலியை அனுப்பியிருக்கின்றார்கள். அந்த காணொலியை பிறகு அவர்கள் நம்முடைய தொகுப்பாளர்கள் நம்முடைய மைக்கிலே போட்டு அதை உங்களுக்கு அந்த வாழ்த்துறையை சொல்ல இருக்கின்றார்கள். அவர்களுடைய தகப்பனார் அவர்கள் வந்திருக்கின்றார்கள், புகழ்பெற்ற இன்ஜினியர் ஜெகநாதன் செட்டியார் அவர்கள். நிச்சயமாக நான் அவர்களை அழைத்தது இது 4வது முறை. நம்முடைய மதுரைக்கு அவர்கள் வர வேண்டும் என்று நான் 4 முறை அழைத்தேன். 4 முறையுமே மந்திரி அவர்கள் வந்துவிட்டார்கள். அதனால் நிச்சயமாக அவர்கள் மதுரைக்கு வருவார்கள். அதுவும் அவர்கள் மகளிர்களை பற்றி பேசுகின்ற டிப்ஸு ஒரு 100 டிப்ஸ் சொல்லுவாங்க. நான் சென்னையிலே என்னை வாழ்த்துறைக்காக நெற்குப்பை நகரத்தார் சங்கம் கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே அவர்களுடைய தலைமை என்னுடைய வாழ்த்துறை. அருமையான அற்புதமான ஸ்பீச். அதனால்தான் அவர்களை தொடர்ந்து நான் 4 முறையாக கூப்பிட்டு இந்த முறை கண்டிப்பாக வந்து விடுவார் என்று நினைத்தேன். ஆனால் அது ஏன்னா உயர் பதவியிலே இருக்கின்றவர்கள் உடனே வர இயலாது, அது எனக்கு நன்று தெரியும். கண்டிப்பாக மதுரைக்கு வர வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதை போல வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற எங்களுடைய பங்காளி இஎம்சி பழனியப்ப செட்டியார் அவர்கள் சென்னையிலே இருக்கின்ற வைரவங்கோயில் நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கின்றார்கள். ஷேர் பிஸ்னஸில் கொடிகட்டி பரப்பவர்களில் இவர்களும் ஒருவர். அமைதியானவர், சிறப்போடு செய்யக்கூடிய வல்லமைப்படுத்த பெருமகனார்,
அவர்களை மதுரை நகரத்தார் சங்கம் வணங்குகிறது, வாழ்த்துகிறது. இந்த அரங்கம் குளிரூட்டப்பட்ட அரங்கமாக மாற்றுவதற்கு பேர் உதவி செய்தவர்கள் நம்முடைய நாட்டோசங்கோட்டையைச் சேர்ந்த எஸ்என் சுப்பிரமணியன் செட்டியார் அவர்கள். கண்ணாத்தா கோவில், நாட்டோசங்கோட்டை கண்ணாத்தா கோவிலுக்கு தங்கரதம் கொடுத்து அழகு பார்த்த பெருமகனார். இவர்களுடைய ஆயா வீடு பாகனேரி, பேர் சொல்லுகின்ற விலாசம் சொல்லுகின்ற வீடு. சுப்பையா செட்டியார் என்று பெயர். தெற்கு வட்டகிலே குடும்பத்துகளிலேயே அந்த காலத்தில் பிரச்சனை இருந்தால் இவர்கள் தான் போய் அதை தீர்ப்பார்கள். அப்படிப்பட்ட பெருமகனார்கள்லாம் இன்று இல்லையே என்ற ஒரு ஏக்கம் எனக்கு இருக்கிறது. அப்படி வழிவந்தவர்கள் தான் இந்த சுப்பிரமணியன் செட்டியார். அவர்களுடைய மாமனார் வீடும் பாகனேரி. என்னுடைய பங்காளி வைரவங்கோயிலைச் சேர்ந்தவர்கள். அவர்களும் ஒரு ஒப்பற்ற மனிதன் விட்ட பிள்ளை. அதைவிட ஒன்று சொல்ல வேண்டுமானால், அவர்கள் இந்தியன் வங்கியிலே வேலை பார்த்து, அதிகாரியாக வேலை பார்த்து பணி ஓய்வு பெற்றவர்கள். அதிலே எங்களுடைய குடும்பம் என்று கூட நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். இதற்கெல்லாம் முத்தாப்பாக நாங்கள் கேட்டவுடனே மதுரை நகரத்தார் சங்கத்திற்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் கேட்டவுடனே அள்ளி கொடுத்த பெருமகனாரை மதுரை நகரத்தார் சங்கம் வணங்கி வாழ்த்துகிறது. அதைப்போல நம்முடைய மந்திரி ரகுபதி சாருடைய சன் டாக்டர் ரகுபதி அண்ணாமலை அவர்கள் நீண்ட நெடுநாளமாக நம்முடைய சங்கத்தோடு தொடர்பில் இருப்பவர்கள். அவர்களையும் நாங்கள் அணுகினோம். அவர்களும் உடனே இந்த ஏசிக்கு அமைவதற்கு உடனே சொன்னார்கள். அவர்களிடம் தேதி சொன்னது 26ஆம் தேதி, நேற்று. ஆனால் சில காரணங்களுக்காக இந்த தேதி இன்று மாற்றப்பட்டது. இன்று அவர்கள் கல்லூரியிலே மிகப்பெரிய ஒரு விழாவிலே இருப்பதால் அவர்கள் வர இயலவில்லை. அடுத்தாற் போல நம்முடைய பனையவட்டியை சார்ந்த சோம ராமநாதன் அவர்கள் இந்த ஏசி 20 நாளில் வர்றதுக்கு முழு காரணம் அவர்கள் தான். சோம ராமநாதன் அவர்கள் நெற்குப்பை பனையவட்டியை சேர்ந்தவர்கள். புதுக்கோட்டையிலே கிரேட் எலக்ட்ரிக்கல்ஸ் என்ற ஒரு பெரிய ஸ்தாபனத்தை வைத்திருக்கின்றார்கள். அவர்களும் இந்த ஏசி அவர்களுக்கு அள்ளி கொடுத்த பெருமகனார். அவர்களை மதுரை நகரத்தார் சங்கம் வணங்கி மகிழ்கிறது. அதே போல் புதிய ஜெனரேட்டர் ஏசி போட்டாச்சு, கரண்ட்டில் பண்ணிக்கிறோம் பார்த்தா கரண்ட்டு நம்ம வாங்குவதற்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் 1 வருடம் ஆகும் என்று சொன்னார்கள். டெபாசிட்டு 2 லட்சம் என்று சொன்னார்கள். உடனே ஒரு ஜெனரேட்டரை வாங்க வேண்டும் என்று நம்முடைய அட்வொகேட் அவர்களை நான் முதலிலே அணுகினேன். அவர்கள்தான் முதலிலே சரி என்று சொன்னார்கள். அதை போல அடுத்தடுத்து கேட்டு அந்த ஜெனரேட்டருக்கு வாங்கி முடித்தேன். விஆர் சண்முகநாதன் அவர்களை பற்றி ஒரு குறிப்பு சொல்ல வேண்டும். இன்று கண்டிப்பாக நான் வருகின்றேன். நீங்கள் பதவி ஏற்றதிலிருந்து நான் வரவில்லை, ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக வருவேன் என்று சொன்னார்கள். இன்று அவர்கள் ஒரு வக்கீல் இருப்பதால் அவர்கள் டெல்லி சென்றிருப்பதால் இன்று வர இயலவில்லை என்று மெசேஜ் போட்டிருக்காங்க. 40 ஆண்டு காலமாக நம்மளுடைய B3 போலீஸ் ஸ்டேஷன் இருந்த தலைவர்கள் நிர்வாகிகள் எல்லாம் கடினமான உழைப்பு, அதில் மாறுபட்ட கருத்தே இல்லை. ஆனால் இந்த நிர்வாகம் கோர்ட் மூலமாக மதுரை நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் என்ற பெயரிலே விஆர் சண்முகநாதன் அவர்கள் அதை அப்ளை பண்ணி 18 மாதத்திலே நமக்கு தீர்ப்பு 3/1/2025 ஒரு மகத்தான தீர்ப்பு. நீங்கள் அந்த தீர்ப்பை படித்து பார்த்தீங்கன்னா அந்த ஜட்ஜை நம்ம காலில் விழுந்து கும்பிடணும். அது மாதிரி தீர்ப்பு. அந்த தீர்ப்பை வாங்கி கொடுக்கும்போது எங்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் 5 நிர்வாகிகளும் அவருடைய ஆஃபீஸுக்கு சென்றிருந்தோம். அப்போ சொன்னாங்க, நகரத்தார்களை பொறுத்தளவுக்கு நகரத்தாருடைய சொத்தை யாராவது அப்படி பேணி எடுத்திருந்தால் எந்த விதமான செலவும் இல்லாமல் நான் பண்ணி தருகிறேன் என்று சொன்னார்கள். பெரும்பாலும் நம்ம வக்கீல்கிட்ட போகும்போது காசு கொடுத்து தான் போவோம். ஆனால் நம்முடைய விஆர் சண்முகநாதன் அவர்கள் காசையும் வாங்காமல் நமக்கு வந்து ஸ்பான்சராக இருப்பது மதுரை நகரத்தார் சங்கத்திற்கு ஒரு பெருமையாக இருக்கின்றது. அதே போல் சரவணன் சோலையப்பன் அவர்கள் 10 நாளைக்கு முன்னாடி மதுரை நகரத்தார் சங்கத்திலே உயர்கல்விக்கு ஊக்கத்தொகை கொடுக்கின்ற விழா, அதனுடைய சிறப்பு விருந்தினராக ஜெர்மனியிலே இருக்கின்ற சரவணன் சோலையப்பன் அவர்கள் வந்திருந்தாங்க. அவங்களுடைய பேச்செல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவருடைய பேச்சை அப்படியே எங்களுடைய டிஜிஎம் ரிட்டையர்டு முத்தப்பன் சார் அதை பதிவேற்றம் செய்து நம்முடைய செயலாளர் சோமசுந்தரத்துக்கு அனுப்பிச்சு எல்லா வாட்ஸ்அப்லேயும் வந்தது. பிள்ளைங்க வந்து ஒரு முறை அதை பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும். நம்முடைய நல்வழிக்கு என்னென்னலாம் இருக்கிறதோ சரவணன் சோலையப்பனுடைய ஸ்பீச்சு அது மாதிரி அமைந்திருந்தது. அந்த கூட்டத்திலே 2
காரணங்கள் சொன்னார்கள். இந்த உயர்கல்விக்கு கொடுப்பது பழவாங்குடியைச் சேர்ந்த சேகர் வீரப்பன் சார், அமெரிக்காவில் இருப்பவர்கள். அவர்கள்தான் அதை எங்களுடைய வழிகாட்டியாக கொடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த ஆண்டு 54 பேர் கொடுத்தோம். அப்பொழுது இந்த மீட்டிங்கில் சொன்னாங்க, நீங்கள் உங்களுக்கு வந்திருக்க அப்ளிகேஷனில் அப்பாவோ அம்மாவோ யார் இல்லையோ எத்தனை அப்ளிகேஷன் இருந்தால் நான் கொடுக்குறேன்னு சொன்னார். எங்களுக்கு வந்த அப்ளிகேஷனில் 11 மாணவர்களுக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை. இன்று தினம் அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 10,000 ரூபாய் வீதம் 1,10,000 ரூபாய் அனுப்பியிருக்கின்றார்கள். இன்று நாம் அவர்களுக்கு கொடுக்க இருக்கின்றோம். அதே போல் ஜாப் செக்யூரிட்டி மிக தெளிவாக 2 to 4 அன்றைக்கி ஈவினிங் எடுத்தாங்க. ரொம்ப அருமையாக பேசி அந்த பிள்ளைங்களெல்லாம் எப்படி நாம் வேலை வாய்ப்பு பெற வேண்டும் என்பதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்து கூறினார்கள். அவர்கள் ஜெர்மனியில் இருந்தாலும் அவருடைய தகப்பனார் அவர்கள் சோலையப்பன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை மதுரை நகரத்தார் சங்கம் வாழ்த்தி வணங்குகிறது. அதே போல் கன்றமாணிக்கைச் சேர்ந்த மீனாட்சி சுந்தரம் அவர்கள் என்னுடைய வாக்கிங் மெட்டு என்னுடைய வீட்டினுடைய அருகிலே கணபதி நகர் விளாங்குடியிலே இருக்கின்றார்கள். தினந்தோறும் பார்ப்போம். ஆனால் இப்பொழுது ஒரு ஆண்டாக என்னால் சரியாக வாக்கிங் செல்ல முடியவில்லை. ஆனால் இந்த ஜென்ரேட்டர் வாங்குகிற அன்னைக்கு வாக்கிங்கில் பார்த்தேன். அப்போ சொன்னேன், நீங்கள் இதுமாரி ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொன்னேன். அப்போ சொன்னாங்க, நீங்கள் தலைவராக வந்த பிறகு நான் கண்டிப்பாக செய்ய வேண்டும்னே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஜென்ரேட்டர் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட பெருமகனாரையும் வணங்கி மதுரை நகரத்தார் சங்கம் வணங்கி வாழ்த்துகிறது. அதே போல் 10 நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர்களை இங்கு அழைத்திருக்கின்றோம். முதலிலே நான் கோயம்புத்தூர் நகரத்தார் சங்கத்தை தான் முதலிலே அழைத்தேன். சுந்தரேசன் ஆடிட்டர் அவர்கள் இன்று ஆடிட்டனுடைய கமிட்டியிலே அவர்கள் சேர்மனாக இருப்பதால் நான் கண்டிப்பாக அதில் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். திறமை வாய்ந்த பேராற்றல் மிக்க ஒரு தலைவர். நான் அவர்கள் இங்கு வந்திருந்தால் சொல்லியிருப்பேன், நகரத்தார்களுடைய சங்கத்தினுடைய தலைவர்களையெல்லாம் ஒன்று இணைத்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டிருப்பேன். இருந்தாலும் இன்று அவர் யூடியூப் மூலமாக அவர்கள் பார்த்து கொண்டு தான் இருப்பார்கள். நிச்சயமாக அவர்கள் ஒரு மனிதர். நம்முடைய சங்கங்கள் அனைத்து சங்கங்களையும் ஒன்றிணைத்து ஒரு நல்ல காரியங்களை செய்வதற்கு அவர்கள் பெருமகனார்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற இதில் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து திருச்சி நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் PR முத்துக்குமார் அவர்கள். முத்துக்குமார் அண்ணனை நாங்கள் அழைக்கும்போது அவர்கள் உதவி தலைவராக இருந்தார்கள். 21/9/2025 அவர்கள் தலைவராக தேர்வாகியிருக்கின்றார்கள். அவர் ஒரு வங்கியாளர். மதுரையிலே நீண்ட நாளாக இருந்த பெருமகனார். பழகுவதற்கு இனிமையானவர். பனையப்பட்டியைச் சேர்ந்தவர். இன்று ஸ்டேஜில் பனையப்பட்டி ஆளுங்க தான் நிறையா இருக்குது. பனையப்பட்டியைச் சேர்ந்தவர். உங்களுடைய நிகழ்வுகள் திருச்சியிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளெல்லாம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று மதுரை நகரத்தார் சங்கம் வணங்கி மகிழ்கிறது. அந்த திருச்சியிலே அவர்களுக்கு துணையாக செயலராக வந்திருப்பவர் பாகநேரி ஆறுமுகம் அவர்கள். இவர்களும் ஒரு வங்கியாளர். கம்ப்யூட்டரில் ஒரு பெரிய ஜீனியஸ் என்று சொல்லலாம். கம்ப்யூட்டரில் கையடக்கத்தினுடைய கம்ப்யூட்டரிலே அவ்வளவு தகவல்களையும் சிறப்பாக நடத்தக்கூடிய ஒரு பெருமகனார். என்னுடைய சித்தப்பார் வீட்டு மாப்பிள்ளை. நிச்சயமாக உங்களுடைய டீம் மிக விரைவிலே நல்ல ஒரு பெயரும் புகழும் எடுக்க வேண்டும் என்று மதுரை நகரத்தார் சங்கம் வணங்கி மகிழ்கிறது. தஞ்சாவூர் நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் விஸ்வநாதன் அவர்கள் பேராற்றல் மிக்கவர்கள். நாங்கள் சமீபத்திலே நெற்குப்பையினுடைய கும்பாபிஷேகத்துக்கு சென்றிருந்தோம். 76 ஊர் மக்களும் பாராட்டுகின்ற அளவு அந்த ஃபங்க்ஷன் நடத்தி காட்டினார்கள். இவர்கள் தஞ்சாவூரிலே விஸ்வம் மெடிக்கல் என்று வைத்திருக்கிறார்கள். அண்ணன் நீண்ட நாள் நண்பர். அந்த கும்பாபிஷேகத்தை அதனுடைய தலைவர் முத்துப்பழனியப்பண்ணன் அவர்களும் நெற்குப்பையினுடைய பல வைரவன் அவர்களும் மிக மிக சிறப்பாக அந்த வாழ்த்துறை முதல் நாள் வாழ்த்துறைக்கு என்னை அழைத்திருந்தார்கள். சென்றிருந்தேன். 76 ஊர் மக்களும் பாராட்டுகின்ற அளவிற்கு அவர்கள் செய்து கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட பெருமகனாரை மதுரை நகரத்தார் சங்கம் வணங்குகிறது. கடலூர் நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் என்னுடைய பங்காளி KRTT நாகப்பன் அவர்கள் மிகச்சிறந்த
பெரியவர். கடலூரிலே எப்படி நம்முடைய மீனாட்சி அம்மன் கோவிலிலே வாசலிலே நம்மளுடைய மண்டபம் இருக்கிறதோ அதே போல கடலூரிலே பட்டீஸ்வரனுடைய ஆலயத்தினுடைய வாசலிலே அவர்கள் கட்டியிருக்கின்றார்கள். கடலூரினுடைய நீண்ட நாள் தலைவர் நாகப்பண்ணன். மேக்சிமம் இருந்தால் 10 பேர் இருக்கணும் அல்லது 15 பேர் இருக்கணும். தன்னுடைய பொருளை, பெரும் பொருளை அந்த மண்டபத்திற்கு போட்டு மிக அழகாக 6 மாதத்திற்கு முன்னாடி திறப்பு விழா நடத்திய பெருமகனார் என்னை அந்த வாழ்த்துறைக்காக கூப்பிட்டிருந்தார்கள். அப்பொழுது போனேன். கடியாபட்டி தீயனா சோனா வீட்டிற்கு அளவு கடந்த சொத்துக்கள், அந்த ஒரு சொத்திலே தான் இவர்களுக்கு அதை தானமாக கொடுத்து கட்டியிருக்கின்றார்கள். கோவிலுக்குள் இருக்கின்ற வெள்ளி அதனுடைய ரதமெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணில் ஒத்திக்கலாம். நீங்கள் பட்டீஸ்வரன் கோயில் கண்டிப்பாக போங்க. நம்முடைய நாகப்பண்ணன் அவர்கள் அவ்வளவு கோயில் அவ்வளவு செல்வாக்கு. ஒரு தடவை போய் அந்த சிவனை தரிசித்து வாருங்கள். நாகப்பண்ணனிடம் எனக்கு ரொம்ப பிடித்தது நேர்மையும் சொல் உறுதியும். அவங்க சொல்லிட்டாங்கன்னா அது 100 மடங்கு செய்து கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்த எங்கள் பங்காளியை மதுரை நகரத்தார் சங்கம் வணங்குகிறது. அதே போல பழமுதிர்ச்சோலையினுடைய தலைவர் சீனிவாசன் அவர்கள் இப்பொழுது பழமுதிர்ச்சோலையினுடைய சில நாட்களுக்கு முன்னால் தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்றார்கள். தலைவராக பொறுப்பு ஏற்ற உடனேயே அவர்கள் சொன்ன முதல் காரியம், பழமுதிர்ச்சோலையிலே நமக்கு ஒரு விடுதி இருக்கிறது, அதனுடைய விடுதிக்கு அடுத்தாப்பில் சமையல் கூடம், சாப்பாட்டு கூடம் வாடகையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் சொன்னார்கள், இந்த வாடகை இடத்தை இந்த 2 ஆண்டுக்குள் நான் வாங்கி விடுவேன் என்று அவர்கள் சொன்னார்கள். சொன்னது மட்டுமல்லாமல் இப்பொழுது 1 மாதத்திற்கு முன்னால் ஒரு கூட்டத்தை கூட்டினார்கள். அது கூட்டம் என்று சொல்லக்கூடாது, திருவிழா என்று தான் சொல்ல வேண்டும். அவ்வளவு பெருமகனாரையும் அழைத்திருந்தார்கள். அன்றே அவர்களுக்கு ஒரு பெரிய தொகை வரவாகி இருக்கிறது. நிச்சயமாக சீனிவாசன் அவர்கள் அந்த இடத்திலே கண்டிப்பாக கட்டிவிடுவார்கள். மதுரை நகரத்தார் சங்கம் உங்களுக்கு உறுதுணையோடு அனைத்து பங்களிப்பையும் மதுரை நகரத்தார் சங்கம் செய்யும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படிப்பட்ட பெருமகனாரை மதுரை நகரத்தார் சங்கம் வணங்கி வாழ்த்துகிறது. அதே போல சேலம் நகரத்தார் சங்கம் தலைவர் என்னுடைய பங்காளி PL மோகன் அவர்கள் எப்பொழுதுமே பாருங்கள் அப்படி கூட்டத்தோடு தான் வருவார். இன்றைக்கும் பாருங்கள் சேலத்திலேருந்து அப்படி கூட்டத்தோடு தான் வந்திருக்காரு. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்காரு. ரொம்ப மன உறுதி கொண்ட தலைவர், எல்லாரையும் அணைத்து செல்லக்கூடிய ஒரு பெருமகனார். எனக்கு ரொம்ப அவர்கிட்ட பிடிச்சது, அவர் எப்போவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்தால் கூட ரொம்ப இளகிய மனதிற்கு சொந்தக்காரர். ரொம்ப இளகிய மனதிற்கு சொந்தக்காரர், நல்ல மனிதர். அவர்களை மதுரை நகரத்தார் சங்கம் வணங்கி வாழ்த்துகிறது. அதே போல திண்டுக்கல் நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் அருணாச்சலமன் அவர்கள் நம்முடைய தேவகோட்டை காரைக்குடியில் இருந்து வரக்கூடிய பழனி பாத யாத்திரைக்கு திண்டுக்கல் நகரத்தார் சங்கம் ஒப்பற்ற சேவையை அங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் இந்தியன் வங்கியிலே திண்டுக்கல்லிலே வேலை பார்க்கும் பொழுது என்னுடைய கஸ்டமர் அவர்கள், நீண்ட நாளாக அவர்கள் நல்ல பழக்கம், அவர்களுடைய செயலாளர்கள் கூட அவர்கள் வந்திருக்காங்க திண்டுக்கல்ல இருந்து. நல்ல சேவைகளை செய்யக்கூடியவர், நேர்மைக்கு எடுத்துக்காட்டு அண்ணன் அருணாச்சலம் அவர்கள், மிக சிறந்த எடுத்துக்காட்டு அருணாச்சலம் அவர்கள். அவர்களை மதுரை நகரத்தார் சங்கம் வணங்கி வாழ்த்துகிறது. அதே போல புதுக்கோட்டை நகரத்தார் சங்கத்தினுடைய செயலாளர் செந்தில் வடிவேலன் அவர்கள் மிக சிறந்த தலைவர். நிறைய செயலர் என்றால் எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு புதுக்கோட்டைக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய பெருமகனார். உங்களை வணங்கி மதுரை நகரத்தார் சங்கம் வணங்கி மகிழ்கிறது. திருச்சியிலே இருக்கின்ற KK நகர் சங்கத்தினுடைய தலைவர் நாச்சியப்பன் அவர்கள் இப்பொழுதுதான் அவர்கள் பதவி ஏற்றிருக்கின்றார்கள். இதற்கு முன்னாடி ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி பாகனேரி கதிர்வேலாயுதம் என்ற தலைவர் இருந்தார்கள். அந்த பீரியடில் தான் செட்டிநாட்டு சந்தை என்று மிக சிறந்த முறையிலே அவர்கள் நடத்தி காட்டினார்கள். அந்த விழாவிற்கு வாழ்த்துறைக்காக என்னை அழைத்திருந்தார்கள். PLA சிதம்பரமும் நானும் சென்றிருந்தோம். மிக அருமையாக நடத்தி காட்டிய ஒரு பெருமகனார். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, லேடிஸ் தான் கிட்டத்தட்ட ஒரு 80 ஸ்டால் போட்டிருந்தாங்க. நீங்கள் அந்த திருச்சியில் இருந்தவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 80 ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஃபாரினுக்கு எப்படி நம்மளுடைய
முறுக்கு தேங்கல் நம்முடைய கூடை தடுக்கு எப்படி அனுப்ப வேண்டும் என்பதை ரொம்ப பிரமாதமாக செய்து கொடுத்த பெருமகனார் உங்களை மதுரை நகரத்தார் சங்கம் வாழ்த்தி மகிழ்கிறது. ஆவணிப்பட்டியைச் சேர்ந்த ஆண்டியப்பன் அவர்கள், ஆனாச்சோன ஆண்டியப்பன் அவர்கள், காரைக்குடியிலே இவர்களை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. மாத்தூர் கோயிலைச் சேர்ந்தவர்கள். மாத்தூர் கோவிலிலே எந்த நிர்வாகம் வந்தாலும் அந்த நிர்வாகத்தோடு சேர்ந்து அவர்களுக்கு உறுதுணையாக செய்யக்கூடிய ஒரு பெருமகனார். அவர்களை மதுரை நகரத்தார் சங்கம் வணங்கி மகிழ்கிறது. அதே போல இன்று வந்திருக்கின்ற கன்றமாணிக்கத்தைச் சேர்ந்த சோலார் நாச்சியப்பண்ணன் அவர்கள். இவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் அவங்களுக்கு 8 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருந்தேன். மதுரை விடுதிக்கும் திருப்பரங்குன்றம் விடுதிக்கும் இபி பில் மதுரைக்கு 75,000 ரூபா, திருப்பரங்குன்றத்துக்கு 50,000 ரூபா வருகிறது, நீங்கள் சோலார் போட்டு தர வேண்டும் என்று ஒரு 8 மாதத்திற்கு முன்னாடி அவர்களுக்கு நான் ஒரு பதிவை சொல்லியிருந்தேன். அவர்கள் மதுரை விழாவிற்கு வரும் பொழுதும் அதை சொல்லியிருந்தேன். அப்பொழுது சொன்னார்கள், நான் காசிக்கு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டை எடுத்து ஒரு 8 கோடி ரூபாயிலே எடுத்து செய்து கொண்டிருக்கின்றேன். அது முடித்தவுடன் நான் கண்டிப்பாக மதுரையிலே இருக்கின்ற மீனாட்சிக்கு முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்திற்கும் செய்வேன் என்று சொன்னார்கள். ஒரு 4 நாளுக்கு முன்னாடி நம்மளுடைய வாட்ஸ்அப்பை பார்த்து அவர்கள் ஃபோன் செய்தார்கள். ஃபங்க்ஷன் எங்கே நடக்குது அப்படின்னு. உண்மையாகவே நான் நினச்சேன், அண்ணன் வர்றது இன்றைக்கி நமக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் நினச்சேன். நம்முடைய விடுதிக்கும் நான் இந்த இடத்திலே சொல்ல ஆசைப்படுகின்றேன், நம்முடைய மதுரை விடுதிக்கும் நம்முடைய திருப்பரங்குன்றம் விடுதிக்கும் அண்ணன் அவர்கள் இந்த கூட்டத்திலே ஒரு ஒப்புதலை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். நேற்று கூட என்னுடைய ஊர் பாகனேரிக்கு சென்றிருக்கின்றார்கள். நான் வாட்ஸ்அப் வாயிலாக பார்த்தேன். அந்த ஊரிலே அந்த புல்வனாகி அம்மன் கோயிலை சுற்றி சோலார் போடுவதாக அந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். அந்த பெருமகனாருக்கு நான் மதுரை நகரத்தார் சங்கம் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. அதுபோல் நேற்று 2 நாளைக்கு முன்னாடி நம்முடைய கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இயல் இசை நாடகம் என்ப அந்த இதில் தமிழக அரசு நிறைய பேருக்கு கலைமாமணி விருது வழங்கினாங்க. அதில் பாகனேரியைச் சேர்ந்த நாதஸ்வர வித்வான் பிள்ளப்பன் அவர்கள் அந்த கலைமாமணி விருது பெற இருக்கின்றார்கள். ஏன்னா மதுரை என்றாலே அவர்களுக்கு நாம் போற்ற வேண்டும், பாராட்ட வேண்டும். இன்று அவர்கள் ரொம்ப தூரத்திலே இருந்தார்கள். கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்திற்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த இடத்திலே நம்முடைய நீதியரசர் அவர்கள் பொன்னாடை அணிவிக்க வேண்டும். இன்னும் நிறைய நாதஸ்வர வித்வான்களை அவர்கள் உருவாக்க வேண்டும். இவருடைய தகப்பனார் பெயர் கோட்டை. என்னுடைய ஆயாவிட்ட ஐயா நாட்டரசங்கோட்டை சிங்கப்பூர் வெள்ளையப்ப செட்டியார் அவர்கள் அவருடைய தகப்பனாரை சிங்கப்பூரிலே இருக்கின்ற தண்டாயுதபாணி கோயிலுக்கு அழைத்து சென்றிருந்தார்கள். நீண்ட நெடுநாளமாக அவருடைய தகப்பனார் சிங்கப்பூருடைய நம்முடைய கோயிலிலே வாசிப்பு செய்தவர்கள். அவருடைய மகன் இன்று தமிழகத்திலே ஒரு சிறிய கிராமமான பாகனேரியில் உள்ள பிள்ளப்பன் அவர்களுக்கு இந்த தமிழக அரசு கலைமாமணி விருது கொடுத்திருப்பது மிக சிறப்பு. அதனால்தான் மதுரை நகரத்தார் சங்கம் உங்களை பாராட்டுகிறது, வணங்குகிறது, வாழ்த்துகிறது. எங்களுடைய நிர்வாகம் இந்த 2 ஆண்டுகளும் செய்திருக்க சேவைகளை நாங்கள் உங்களுக்கு செய்கின்ற பணிகளும் செயல்பாடுகளும் என்று அனைவருக்குமே ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் சொன்னால் இன்றைக்கி நேரம் நிறையா இருக்குது, நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. ஹைலைட்டாக மாத்திரம் ஒரு 2-3 சொல்லிவிட்டு என்னுடைய முன்னுரையை முடிக்க நினைக்கின்றேன். அதில் ரொம்ப டாப் லெவல் நம்மளுடைய B3 போலீஸ் ஸ்டேஷன். அது ஒரு பெரிய நமக்கு கிடைத்த வரப்பிரசாதமாக கூட இந்த நிர்வாகம் நினைக்கின்றது. அந்த செயல்பாட்டை நமக்கு செய்து கொடுத்த VR சண்முகநாதன் அவர்களுக்கு இந்த சபை ஒரு கைதட்டலை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் தியாகராஜா கல்லூரியிலே இந்த நிர்வாகம் வந்த பிறகு BE சீட்டு 2, BCom சீட்டு 2 இந்த 2 ஆண்டுகளும் நாங்கள் பெற்று வந்து கொண்டிருக்கின்றோம். அதையும் இனிமேல் வரக்கூடிய நிர்வாகம் தொடர்ந்து அவர்களோடு பயணித்து வாங்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதுமாரி எதவான குடும்பத்திற்கு முதலிலே கொடுத்தது பென்ஷன் திட்டம் மதுரை நகரத்தார் சங்கம். முதியோர்களை நலன் காட்பதிலே ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை சிறப்பான ஏற்பாட்டிலே எங்களுடைய விடுதியிலே நடந்து கொண்டிருக்கின்றது. அதை போல திருமண சேவை ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சிறந்த முறையிலே திருமண சேவை.
படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அள்ளி கொடுக்கின்ற சங்கம் மதுரை நகரத்தார் சங்கம். அது எந்த ஊருனாலும் சரிதான். அதாவது 6லேருந்து 12 மணிக்கு தான் மதுரையில் உள்ள பிள்ளைங்க. மற்ற எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் 76 ஊருக்கு சொந்தக்கார மாணவர்களுக்கு அள்ளி கொடுக்கின்ற சங்கமாக இருப்பது மதுரை நகரத்தார் சங்கம். இதுதான் எங்களுடைய ஹைலைட்டு. மற்றதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் பேப்பரில் வந்திருக்கு. நான் ஏன் இதை பதிவு செய்கிறேன் அப்படின்னா, நீதியரசர் இருக்கும்போது நான் சும்மா வாயினால் சொல்லிட்டு போகக்கூடாது. எதையுமே நம்ம எழுத்துப்பூர்வமாக நாம் அதை பதிவு செய்தால் பின்னாடி வருபவர்களுக்கு அது நேர்மையாகவும் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலாகவும் இருக்கும் என்பதற்காக அதை பதிவு செய்து அனைவருக்கும் பிரிண்டாக செய்து அனுப்பப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற ஆத்தங்குடி நாச்சியப்பன் அவர்கள் காரைக்குடியிலே நிறைய பர்மா காலையிலே நம்ம நகரத்தார்களுக்கு பெரிய உதவி. ஐயாவை எனக்கு வீட்டுக்கு கூட்டி சென்று இந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டும் என்று சொல்வதற்கு காரணமாக இருந்த நாச்சியப்பன் அவர்கள், அதுமாரி காரைக்குடி என்பி ராமசாமி அவர்கள் இருவரும் தான். நான் காரைக்குடிக்கு என்றானாவே அவங்க 2 பேரை தான் முதல்ல கூப்பிடுவேன். அது மாதிரி நமக்கு கொள்ள உண்டு. அதேமாதிரி என்னுடைய மதுரையிலே என்னுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய கீழச்சொல்பட்டி ஏஆர்கே அருணாசலம் செட்டியார் அவர்கள் எப்பொழுதுமே ஒரு நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பவர்கள். அதுமாதிரி இப்பொழுது நம்மளுடைய மதுரை நகரத்தார் சங்கம் ஒரு மாணவர்களுக்கு ஒரு இலக்கை நோக்கி செய்கிறது. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ். இதனுடைய வழிகாட்டியாக திருநகரில் இருக்கின்ற டாக்டர் சோமகண்ணன் அவர்கள். நீங்கள் மாணவர்கள் மதுரையிலே இருப்பவர்கள் தியாகராஜ கல்லூரியுடைய ப்ரொஃபஸர் அவங்க ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்க. கண்ணன் அவர்கள், நீங்கள் படிப்பு என்றால் கண்ணன் சாரை நீங்கள் பார்க்க வேண்டும். அதாவது பல கல்லூரியிலேயே அவர்கள் பிரின்சிபலாகவும் ரிஜிஸ்ட்ராராகவும் இருந்தவர்கள். இந்த ஐஏஎஸ்க்கு சில மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் ஃபாரினிலிருந்து இப்போ தான் வந்திருக்காங்க. கண்டிப்பாக நம்மளுடைய பிள்ளைகள் ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்பதிலே ஊக்கமாக இருக்கின்றோம். அது அவர்களுடைய வழிகாட்டிலேயே நடக்க இருக்கின்றது. அதுபோல் எங்களுடைய டிஜிஎம் முத்தப்பன் சார் அவர்கள் பெரும் பங்குங்க. முத்தப்பன் சார் போலையெல்லாம் இனிமேல் இருக்க முடியாது. நீங்கள் ஆட்சிமார்கள் எல்லாம் வங்கியிலே நீங்கள் உங்களுக்கு கணக்கு வேண்டும், உங்களுக்கு வங்கியிலே உங்களுக்கு லோன் வேண்டும் என்றால் எங்களுடைய டிஜிஎம் கீழச்சூல்பட்டியைச் சேர்ந்த முத்தப்பன் சார் அவர்களை நீங்கள் அணுக வேண்டும். மிகச்சிறந்த இப்போ நம்ம நகரத்தார் சங்கத்துடைய பிள்ளைகள்லாம் இன்றைக்கி வேலை வாய்ப்பில் இருக்காங்க, ஃபாரினில் இருக்காங்கன்னா அதற்கு முக்கிய காரணம் டிஜிஎம் முத்தப்பன் சார் அவர்களையும் இந்த மதுரை நகரத்தார் சங்கம் வணங்கி மகிழ்கிறது. அதே போல் எங்களுடைய மேனாள் தலைவர் மாவன ஆனாருனா சோமசுந்தரம் செட்டியார் அவர்கள், எங்களுடைய மேனாள் தலைவர் நம்முடைய கண்ணப்ப செட்டியார் அவர்களெல்லாம் மதுரை நகரத்தார் சங்கம் வணங்கி மகிழ்கிறது. அதே போல் பிஎல்பி சொக்கண்ண எதை கேட்டாலும் உதவி செய்யக்கூடிய, படிப்புக்கு உதவி செய்யக்கூடிய பெருமகனார். அதுமாரி நம்முடைய செய்திகளையெல்லாம் உடனுக்குடன் அனுப்பி கொண்டிருக்கின்ற நம்ம முத்துராமன் போன நம்மளுடைய அந்த உயர்கல்விக்கு உள்ளதும் சரி, அந்த காலை உணவு திட்டமும் சரி, கிட்டத்தட்ட நியர்லி 60,000 பேர் அதை பார்த்துருந்தார்கள். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கெல்லாம் அது நேற்று போட்ட ஒரு கேப்பே அவ்வளவு பேர் பார்த்துருந்தாங்க. அவ்வளவு 1,00,000 பேரை கொண்ட ஒரு டிவி. அவர்கள் தான் நமக்கு முன்னெடுப்பாக எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த விழாவை சிறப்போடு தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற கொப்பனாப்பட்டியைச் சேர்ந்த மலர்விழி பழனியப்பன் அவர்கள், தேவகோட்டையைச் சேர்ந்த அளமேலு சுப்பிரமணியன் அவர்கள். அருமையாக தமிழ் எங்களுடைய மூச்சு என்று 2 பேரும் பேசிக்கொள்வார்கள். நிறைய பட்டிமன்றங்கள் சென்றிருக்கின்றார்கள். இன்று தொகுப்பாக மிக அழகாக சொல்லி கொண்டிருக்கின்ற 2 சகோதரிகளை மதுரை நகரத்தார் சங்கம் வணங்கி மகிழ்கிறது. நிறைவாக ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதாவது 76 ஊர் பெருமக்களிடமும் இன்னும் ஒரு 4 மாதத்திலே நான் உங்களிடம் வருவேன். பெரிய ஆதரவு நீங்கள் தர வேண்டும். இதுதான் என்னுடைய கடைசியான உங்களுடைய வேண்டுகோள். என்னிடம் இருக்கக்கூடிய மூலதனம் உழைப்பு மட்டும்தான். உழைப்பு என்னுடைய மூலதனம். அதற்காக நீங்கள் 76 ஊரும் ஜேர்னி பண்ணுவேன். அதைவிட நான் ஒன்று சொல்ல நினைக்கின்றேன். இன்று கட்டுக்கோப்பு வேண்டாம், ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதை பற்றி நான் சொல்லக்கூடாது. அந்த நிர்வாகத்தை இருக்கும் பொழுது நான் பப்ளிக்காக பேச முடியாது. இளைமுறை காய்முறையாகத்தான் சொல்ல முடியும். அது நிறைய விருந்து போயிருக்கிறது. பிள்ளையார்பட்டி போல அந்த தக்கார்கள் அங்கே இருந்து பார்க்க வேண்டும் என்றாலும் நான் 100% வட மாநிலத்திலே இருக்கின்ற சத்திரத்திலே இருந்து பார்ப்பேன் என்று இந்த சபையிலே கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நிச்சயமாக வெற்றியோடு உங்களோடு பயணித்து வருவேன். நீங்கள் மகத்தான வெற்றியை தர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தற்பொழுது வாழ்த்துரை
திரு இஎம்சி பழனியப்ப செட்டியார், புதுவயலைச் சேர்ந்தவர்கள் இவர்கள். பிகாம் சென்னையிலும், எம்பிஏ பட்டத்தை கோயம்புத்தூரிலும், எம்ஏ ஜேர்னலிசம், எம்சிஆர்பி சிட்டி அண்ட் ரீஜனல் பிளானிங் படிப்பை அமெரிக்காவிலும் பயின்றவர்கள். சோனா ஃபைனான்சியல் சர்வீஸ் லிமிடெட் நிறுவன தலைவர். மேலும் ரியல் எஸ்டேட், ஹோட்டல் துறையிலும் கோலோச்சி வருகிறார்கள். ANMI 2009-10 ஆண்டு ஆங்கில இந்திய தலைவர். செபி செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா ஆலோசனை குழுவின் உறுப்பினர் 2009 to 2010. 2015 கோயம்புத்தூரில் பிஎஸ்ஜியில் நட்சத்திர பட்டம். TIE சென்னையின் பட்டய உறுப்பினர். ஸ்ரீ சரஸ்வதி வித்யாலயா கல்வி அறக்கட்டளை, சென்னை வாழ் புதுவயல் நகரத்தார் சங்கம், சென்னை வாழ் வைரவன் கோயில் நகரத்தார் சங்கம், IBCEN 2019 சென்னை, இவை அனைத்திலும் தலைவராக தன் பணியை செய்துள்ளார்கள். நிறுவனர், தலைவர், நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் 2015 to 17. அறங்காவலர், புதுவயல் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் அறக்கட்டளை, புதுவயல் நகர ஸ்ரீ கைலாச விநாயகர் கோயில் அறக்கட்டளை. வசதி குறைந்தவர்களின் கல்வி மற்றும் ஆரோக்கிய மேம்பாட்டிற்காகவும் உதவி வருகிறார்கள். The right steps will always lead you to success. Do all the good you can, for all the people you can, in all the ways you can, as long as you can. இத்தகைய சிறப்புகளை கொண்ட புதுவயலைச் சேர்ந்த திரு இஎம்சி பழனியப்ப செட்டியார் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். இவர்களை கௌரவிக்க ஜட்ஜ் ஐயா பொன்னாடை அணிவித்து, தலைவர் RM வைரவன் சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்க செயலாளர் S சோமசுந்தரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். வைரவன் அண்ணனுக்கும் குழுவிற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே என்னை அழைத்ததற்கு மிக்க நன்றி. எனக்கு ரொம்ப பேச தெரியாது, பேசுகிறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, நல்லா பேசுவாங்க. நான் கேட்க வந்திருக்கேன். இந்த மண்டபத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி ஒரு மண்டபம் இருந்தால் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நம்ம நகரத்தை இருக்குது ஏற்கனவே ரொம்ப பிரமாதமான டிசைன் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி ஏர் கண்டிஷன் பண்ணியிருக்காங்க. அங்கே லிஸ்ட்டு பார்க்குறேன். அந்த லிஸ்ட்டில் பார்க்குற நன்கொடையாளர்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக நம்ம நன்றி சொல்லணும். இங்கே வந்திருக்கும் நன்கொடையாளர்கள் எல்லாருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் செய்யவில்லை என்றால் இப்படி ஒரு அழகான மண்டபம் குளிரூட்டப்பட்டு இன்று இங்கே இருக்கிறது கஷ்டம். இன்றைக்கி காருகள்லாம் கூட ஏர் கண்டிஷன் இல்லாத காரே வரலை. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு மண்டபம் கட்டாயமாக தேவை. இன்றைக்கி ஃப்யூச்சரில் இதெல்லாம் அக்செப்டட். இதெல்லாம் இப்போ கட்டாயமாக ஏர் கண்டிஷன் இருக்கணும். நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனில் இதெல்லாம் அவங்க அனுபவிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் எல்லாருமே. அப்போ தான் நம்மளுடைய நகரத்தார் உடைய பண்பு பாரம்பரியமெல்லாம் தொடர்ச்சியாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அடுத்த ஜென்ரேஷன் உள்ளே வந்தால் தான் நன்றாக இருக்கும். இங்கே பார்க்கும் பொழுது 25லிருந்து 45 வயது உள்ளவரை ஒருத்தரை கூட காணோம்னு நினைக்கிறேன். இதுதான் நம்மளுடைய சிச்சுவேஷன். இன்றைக்கி நம்ம நகரத்தார் சிச்சுவேஷனே இதுதான். நிச்சயமாக அவங்கெல்லாம் கலந்துக்கணும், வரணும். அப்போ தான் அதுக்கு நம்ம இன்வால்வ் பண்ணணும், ஏற்பாடு பண்ணணும். அப்போ தான் ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். அன்னை ஒரு லிஸ்ட் அனுப்பிச்சிருந்தாங்க. 2 வருஷம் அக்டோபர் 23லேருந்து இன்றைக்கி வரைக்கும் செஞ்ச பணிகளை பற்றி பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, வியப்பாக இருந்தது. நிறைய பணிகள், இத்தனை பணிகளை ஒருத்தரால் பண்ண முடியாது. அன்னுடைய தலைமையில் அந்த குழுவுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். இது ஒரு கொலாபரேட்டிவ் எஃபெக்ட், ஒரு டீம் ஒர்க் நல்லா கிளியராக தெரியுது. இல்லைன்னா இவ்வளவு பண்ண முடியாது. நான் ஏற்கனவே சொன்னபடி என்னுடைய ஒரே ரிக்வெஸ்ட்டு, நம்மளுடைய சமூகம் வளர அடுத்த ஜென்ரேஷனை எப்படி இன்வால்வ் பண்ணுறதுங்கிறத அனைவரும் கொஞ்சம் யோசித்து ஒரு முடிவு செஞ்சு இன்வால்வ் பண்ணுறதுக்கு என்ன முயற்சிகள் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். என்னை அழைத்ததற்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இந்த கட்டிடத்தை வடிவமைத்திருக்கிறது வலையப்பட்டி பெரியண்ணன், அவர் தான் ஆர்கிடெக்ட் பெரியண்ணன். அப்புறம் தெக்கூரை சேர்ந்த கட்டிடக்கலை இன்ஜினியர் சுப்பிரமணியன் இதை கட்டியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக வாழ்த்துரை சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் டாக்டர் ஜே தேவி மீனால் ஆட்சி.
சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மருத்துவமனைக்கு வருகை புரிவதால் அவரால் வர முடியவில்லை. அதனால் அவங்க ஒரு காணொளியை கைபேசியில் அனுப்பியிருக்காங்க. அது இப்போ ஒளிபரப்பாகும். ஆட்சியுடைய வாழ்த்துரை. டாக்டர் தேவி மீனாளாச்சி. ஆட்சி பெயரில் உள்ள எழுத்தை விட அவர் படித்த படிப்பு ஏராளம். அவருடைய தந்தை ஜெகநாதன் வந்திருக்காங்க. அவர்களுக்கும் நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பாரதியார் கண்ட புதுமை பெண். ஏற்றமுடை இறைவனுக்கு எந்தன் முதல் வணக்கம். அன்புடைய அவையோரே அள்ளி தருகின்றேன் வணக்கங்கள். மாங்கனி நகராம் சேலத்தில் நான் இருந்தாலும் மல்லிகை மனம் பரப்பும் மதுரையில் தான் என் மனம் இருக்கின்றது. மனதார்ந்த என் வாழ்த்து தேனாற்றில் சொல்லெடுத்து தேமதுர தமிழினிலே பாசமிகு நம்மவராம் ஒவ்வொருவரையும் தென்றலென தீண்டி செல்ல மீன்விழியாள் மீனாட்சி அருள் செய்வாள். சிவபெருமான் சத்தியகிரீஸ்வரர் பவளக்கணிவாய் பெருமாளோடு அது சமய வழிபாடு என பேசப்படும் திருப்பரம் குன்றம் தனில் தெய்வானையை மனம் முடித்த முருகன் மணக்கோலத்தில் மகிழ்வித்து அருள்பாலிக்கும் இந்த ஸ்தலத்திலே திருமண மண்டபம் அமைப்பது என்பது சிறப்பு. குளிர்ந்த சூழல் மனதை அமைதிப்படுத்தி கவனத்தை குவித்து வேலை திறனை அதிகரிக்கிறது என்பது அறிவியல். அறிவியலோடு சேர்ந்த ஆன்மீகத்தை செய்திருக்கும் குளிரூட்டப்பட்ட திருமண அரங்கத்தை உருவாக்கி இருக்கும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் கொடையாளர்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் எனது வாழ்த்துக்கள். அதனை தம் பொற்கரங்களால் திறந்து வைத்த நீதியரசருக்கும் தொழில் அதிபர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைய மதுரை நகரத்தார் சங்க நிர்வாகிகளே, கடந்த 2 ஆண்டுகளில் நீங்கள் கடந்து வந்த பாதையின் சாதனைகளோ பத்திகள் 4 பாங்காய் தந்துள்ள பாயின்ஸோ 41. எப்படி உழைத்தாலும் சாதிக்க முடியுமா? இப்படி திட்டம் வகுத்து செயலாற்றினாலும் அடிக்க முடியுமா இந்த பாயின்ஸை? செயல் வீரர்களாய் இந்த நிர்வாக குழு ஆளவாய் அண்ணலோடு அமர்ந்திருக்கும் மீனாட்சி அருளாளே விஸ்வநாதன் கொழிவிருக்கும் கோட்டையிலே தலைவனாய் ஆகிவிட வாழ்த்துகிறேன். வைரவன் அண்ணன் மட்டுமா? அவர்கள் நிர்வாக குழு மட்டுமா? நாங்களும் சளைத்தவர்கள் இல்லை என்று ஈடு நிகழற்ற ஆளுமைகளாக இன்று வருகை தந்துள்ள அனைத்து நகரத்தார் சங்க தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். எம் சேலத்து நகரத்தார் பொங்கலுக்கு சீர்கொண்டு தரும் சிறப்பு, அது பொங்கி வரும் சந்தோஷ வெள்ளம், தாய் வீட்டு சீரையும் தாண்டிய சந்தோஷம். ஆலயம் வைத்தல், அன்ன சத்திரம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல் என்பதை அச்சாணியாக கொண்டவர்கள் நமது நகரத்தார். எங்கு சென்றாலும் எந்த பணியில் இருந்தாலும் அதனை செய்ய இவர்களை விட சிறப்பானவர்கள் இருக்க முடியாது என்று ஒவ்வொரு நாளும் பல்வேறு திசைகளிலும் பாங்காக பணியாற்றும் நமது செட்டியார்களுக்கும் உற்ற துணையாக ஊக்கத்தின் எழுச்சியாக இருக்கும் ஆட்சிமார்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறி வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி.